சில வாரங்களிலே இப்படி ஒரு சம்பவம் சம்பவிக்கும். சில வாரங்களிலே, வருஷத்திலே இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம், அது எப்போதாவது நடக்கும். அப்படி என்ன சம்பவம் என்று நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள். என்ன சம்பவம் என்று சொன்னால், இன்றைக்கு வாக்குத்தத்த ஆராதனை. எப்பொழுதுமே வாக்குத்தத்த ஆராதனை காலையில் நடக்கும். இன்றைக்கி பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமையிலே வாக்குத்தத்த ஆராதனை. அது பாருங்கள், இந்த இங்கே 1ஆம் தேதி வர முடியாதவங்கெல்லாம் இன்றைக்கி பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் வாக்குத்தத்த ஆராதனை கொடுத்திருக்கிறார். அதற்காக இந்த சம்பவத்தை பரிசுத்த ஆவியான் செய்துக்கா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இவ்வளோதான சத்தம். சார், எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனம், 17வது வசனம். நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேரே கடந்து செல்வோம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நீ விசாரிப்பில்லாத ஆள், உன்னை எல்லாம் கண்டுக்கிற ஆளே இல்லை, தள்ளப்பட்டவள் என்று பெயரிட்டபடியால், உலகம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கபடியால், நான் உனக்கு ஆரோக்கியம், ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, நான் உனக்கு. அதோடு நிற்கிறத சொல்லுங்க அந்த வசனத்தை. நான் உனக்கு உன் காயங்களை. திரும்ப அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்காக ஆவியானவருக்கு இன்னொரு நிமிஷம் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு விசுவாசமாய் இந்த வார்த்தைக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. இந்த மாதம் தேவன் தம்முடைய கரத்திலிருந்து, சமூகத்திலிருந்து ஆரோக்கியத்தை வரப்பண்ணி, அந்த ஆரோக்கிய வல்லமையினால் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்வில் வந்த காயங்கள் எல்லாவற்றையும், ஏன் பல மாதங்களாக இருக்கலாம், பல வருடங்களாய் அந்த காயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாத எல்லா காயங்களையும் அவர் ஆற்றப் போகிறார். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆரோக்கியம் வரப்பண்ணுவார். இன்னொன்று, காயங்களை ஆற்றப் போகிறார். இந்த 2 காரியத்தை ஆவியானவர் செய்ய போகிறார். இன்று ஏன் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஆரோக்கியம் இல்லாத தன்மை ஏன் வருகிறது என்பதை முதலாவது ஆவியான உதவியோடு கூட நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. எதுக்கு இப்படி ஆரோக்கியமே இல்லாமல் போயிடுது? மற்றவெல்லாம் பாருங்கள், நல்லா உலகத்தில் இருக்கவங்களாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கிறான். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என் குடும்பத்தில் மட்டும் ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன் வருகிறது என்பதை முதல்ல சரியாக நம்ம கற்றுக்கொண்டோம்னா இனிமேல் வராமல் பாதுகாக்கலாம். ஆரோக்கிய குறைவு வராதபடிக்கு நம்மை பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, 2 ராஜாக்கள் 2:21. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். வராது, இராது. அல்லேலூயா, அல்லேலூயா. வராது, இராது. ஏன்னா இங்கே ஒரு ஆரோக்கியமாக்கினேன். என்னப்பா இந்த தண்ணிக்குள்ள ஒரு பிரச்சனைன்னா, அந்த தண்ணியில் என்ன இல்லையா சொல்லுங்க? என்ன இல்லை? உப்பு இல்லை. எவ்வளவுதான் நீ வாய்க்கு ருசியாக குழம்பு வச்சாலும், சோறு வச்சாலும், உப்புமா கிண்டினாலும், உப்புமாவே கிண்டினாலும், உப்புமாவில் என்ன வேணும் சொல்லுங்க? வாய் திறந்து. உப்பு இருந்தால் அது என்ன செய்யும்? உப்புமா. ஆமாம், உப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சால்ட்டு போடலைனாவே அந்த டேஸ்ட்டே இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த தண்ணிக்குள்ளே என்ன இல்லை? உப்பு இல்லை. அதனால் ஆரோக்கியம் இல்லை. தண்ணி நிறைந்த இடம்தான், ஆனால் குடிப்பதற்கு கெட்டது. அதேனென்றால் அந்த தண்ணீர் குடித்தால் சரீர ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். எனவே அந்த ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருக்க ஒரு புது தோண்டியிலே ஒரு உப்பை எடுத்து அந்த தண்ணீரிலே போட வேண்டிய ஒரு நிலை. அப்போ உப்பினுடைய காரியம் என்ன? உப்பினுடைய தன்மை என்ன? மார்க் 9:50 சொல்கிறது,
உப்பு நல்லதுதான், உப்பு நல்லதுதான், ஆனால் சாரமற்று போனால், அது சாரமற்று போனால், சாரமில்லாத உப்பு இருக்கிறதுனாலே, அங்கே சாரமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதினாலே, ஒவ்வொரு பிள்ளைகளும் சாரமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதினால தான் ஆரோக்கியம் குறையுது. அப்போ உங்களுக்குள்ளே உப்பு உள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னால் சாரம் உள்ளவர்களாக இருக்கணும். உப்புல எப்படி சாரம் இருக்கிறதோ அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, குடும்பத்திலே ஒரு சாரம் முக்கியம். என்ன சாரம்? என்ன சாரம்? எங்கேயோ பார்க்க வேணாம், அந்த கீழேயே போட்டிருக்குங்க, ஒருவரோடு ஒருவர். அப்ப குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் குடும்பத்தில் ஆரோக்கியம் இல்லை. சாரமற்ற ஒரு வாழ்வு. குடும்பத்தில் சாரம் இல்லைன்னா என்ன இல்லை? சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லைன்னா உப்பு இல்லை, உப்பு இல்லைன்னா சாரம் இல்லை. ஒரே குடும்பம் தான், ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு நிலையாக இருக்கிறது. ஸோ உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? லூக்கா 14:34 எப்படிங்க அதை திரும்ப நான் சாரமுள்ளதாய் மாற்ற முடியுமா? சாரமுள்ளதாய் ஆக்க முடியும். எதினால் சாரமாக்க முடியும் என்றால், சாரமுள்ள ஒருவரால் சாரமாக்க முடியும். அந்த சாரமுள்ள ஒருவர் யார்? எபேசியர் 2:14 இயேசுவே சமாதான காரணர். இயேசுவே சமாதானம். அப்போ இயேசுங்கிற உப்பு உள்ள விழுந்தாத்தான், ஏசப்பாவை உள்ள வச்சாத்தான், ஏசப்பா வீட்டில் வந்து தங்குனாத்தான், ஏசப்பா வீட்டுக்குள்ளே உலாவுனாத்தான், இயேசுடைய வார்த்தைகள் இருந்தாத்தான் அங்கே என்ன செய்யும்? வாழ்க்கை சாரமாக மாறும். அப்போ இன்னைக்கு சாரமற்ற ஒரு வாழ்வு உங்கள் வீட்டில் இருக்குதா? அதனால தாங்க ஆரோக்கியம் இல்லை. சாரமற்ற ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10வது சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 38:3 உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. ஆரோக்கியம் இல்லாத நிலை. உப்பு சாரம் இல்லாமல் சமாதானம் இல்லாத குடும்பத்தில் என்ன இருக்காது? ஆரோக்கியம் இருக்காது. தேவனுடைய கோபம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்னா அந்த கோபத்தினால் என்ன இருக்காது? மாம்சத்தில், சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை. அதோடு பாவத்தினாலும் என் எலும்புகளில், பாவத்தினுடைய கிரியைகள் ஒரு குடும்பத்தில் இருக்கும் என்றால் அந்த குடும்பத்தில் ஆரோக்கியம் இருக்காதுங்க. அது வேதனையான ஒரு காரியம். பாவத்தினுடைய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். முதல்ல ஒன்று சொல்லணும், ஆண்டவரே என் வீட்டு சாரம் இல்லாமல் இருக்குது, சாரமுள்ள சமாதானத்தை இயேசுவே நீர் எங்களுக்கு இன்னைக்கு தாரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, சாரமுள்ள சமாதானத்தை இயேசுவே நீர் எங்கள் வீட்டுக்கு தாரும். அப்படியே ஒரு 10 ஸ்தோத்திரம் சத்தமா. அவ்வளோதான், போதும். டைம் இல்லை என்ன போய்கிட்டே இருக்கு. 2வது, ஆண்டவரே பாவம் என்கிற ஒரு காரியம் என் குடும்பத்திலே நான் செய்திருப்பேன் என்றால் இன்றைக்கு என் பாவத்தை மன்னிக்கிற உம்முடைய நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் கழுவி சுத்திகரியும். அப்படியே கையை ஓர்த்தி சோத்திரம் ஒரு 10 சோத்திரம் போடுங்க. 10 தான், டைம் இல்லை. சோத்திரம் 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 சோத்திரம், அவ்வளோதான். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் வேகமாக என்னோட சப்ஜெக்டுக்குள்ளே போகணும், அதுக்காக வேகமாக போய்கிட்டு இருக்கேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த ஜனங்கள் கண்ணில் காணாமலும் காதில் கேளாமலும் குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி. சொல்லுங்க, என்னது சொல்லுங்க, நீட்டா நம்ம பாசையில் சொல்லுங்க. இருதய கொழுப்பு. இருதய கொழுப்பு இருந்தால் ஆரோக்கியம் இருக்காது. இன்னைக்கு இருதய கொழுப்புங்க, ரொம்ப கொழுப்பு தான். சொன்ன ஒரு காரியம் தான் சொன்னேன் உங்களுக்கெல்லாம், ரொம்ப கொழுப்பு. நம்மளே திட்டுவோம் பாருங்க, என்ன சொன்னாலும் கேட்காரங்க எல்லாம் ரொம்ப கொழுப்பு பிடிச்ச கழுதை. இதில் என்ன சொன்னாலும் அப்படி சொல்லி நம்ம பிள்ளைகளை நம்மளே திட்டுவோம். பார்த்துருக்கீங்களா?
அந்த கொழுப்பு இருந்தால் ஆரோக்கியம் இருக்காது. இருதயத்தில் ஒரு கொழுப்பான ஒரு சூழ்நிலை. கண்ணில் கொழுப்பு, காதில் கொழுப்பு, இருதயத்தில் கொழுப்பு. அப்போஸ்தலர் 28:27, மார்க் 13:15. வேகமாக ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கணும். அப்போஸ்தலர் 28:27, மார்க் 13:15. இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு. அதையும் அப்ப ஒரே வார்த்தை, கண்ணில் கொழுப்பு, அடுத்து காதில் கொழுப்பு, அடுத்து இருதயத்தில் கொழுப்பு. இந்த 3 கொழுப்பு இருந்தால் வீடு ஆரோக்கியமாக இருக்காது. ஆண்டவரே, இந்த கொழுப்பெல்லாம் கரைக்கிற ஒரு அக்கினி இறங்கட்டும். சொல்லுங்க ஆண்டவரே. கொழுப்பு கரையணும்னா என்ன ஆகணும்? அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி. முதல்ல வார்த்தை இறங்கட்டும். இயேசுவாகிய வார்த்தை இறங்கினா அந்த குடும்பத்தில் என்ன செய்யும்? ஆண்டவர் அருமையான ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார். இப்போ 2வது என்ன இறங்கணும்? ஆண்டவரே, கையை உயர்த்தி, இயேசுவே என் மேலே உம்முடைய அக்கினி இறங்கட்டும், என் கொழுப்பெல்லாம் கரையட்டும். சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய அக்கினி என் மேலே இறங்கட்டும், என் வீட்டில் இறங்கட்டும், கொழுப்பெல்லாம் கரையட்டும். நல்ல கையை தட்டி சோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் நிறையா சொல்லலாம். கண்ணில் ஏன் கொழுப்பு வந்தது, கண்ணில் ஏன் கொழுப்பு வருதுன்னா ரொம்ப ஓவராக டிவி பார்க்குறது. ஏதோ டிவி பார்க்கலாம், ஓவராக டிவி பார்த்து 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 இவன் காலையிலேருந்து, அதாவது காலையில் எந்திரிச்சது ராத்திரி வர்ற வரைக்கும் டிவி பார்த்துருக்குறான். அவன் பார்த்த டிவி என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் எந்த டிவி விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா டக்குன்னு சொல்லிவிடுவாங்க. சில பேர் எந்திரிச்சு, நான் இந்த டிவி பார்ப்பேன், இந்த டிவி பார்ப்பேன், இந்த டிவி பார்ப்பேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் பிளஸிங் டிவி தான் பார்ப்பேன், ஏஞ்சல் டிவி தான் பார்ப்பேன். நீ எந்த டிவி பார்த்தாலும் சரி, அதை பற்றிலாம் கவலை இல்லை. இப்படி பார்க்குற ஒரு காரியம். ஆனால் இவன் ஒருத்தன் ஒரு டிவி பார்த்துக்கிட்டே இருப்பானா. என்ன டிவி தெரியுமா? லோத்து ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன டிவி? அந்த டிவிக்கு பேர் 2 சேனல், சோதோம் சேனல், குமரோ சேனல். மொத்தம் 5 சேனல் இருக்குது. மோசமான 5 சேனல், 5 பட்டணம். அதில் இவன் டெய்லி பார்க்குறது சோதோமை பார்ப்பான், குமரோவை பார்ப்பான். சோதோமையும் குமரையும் பார்த்து 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 நல்லா இருந்த நீதிமான் 2:2:8 பாதிக்கப்பட்ட நீதிமானாய் மாறிட்டான். அப்படின்னா கண்ணில் கொழுப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். கண்ணில் கொழுப்பு வர்றதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒன்று எப்போப்பாது பார்க்கக்கூடாததெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணில் கொழுப்பு, பேசக்கூடாததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் வாயில் கொழுப்பு, சிந்திக்கக்கூடாததெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் இருதயத்தில் கொழுப்பு. ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். எல்லாம் கொழுப்பு ஃபேட்டு அதிகமாயிடும். அன்றைக்கி அந்த அக்கினி இறங்கி எல்லாத்தையும் பட்சித்து போட்டது. விசுவாசமாக இருங்க. சொல்ல சொல்ல போய்கிட்டே இருக்கு. ஆண்டவர் கிளீன் பண்ணிக்கிட்டே, நான் சொல்ல சொல்ல ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. கையை ஓர்த்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இதனால தான் குடும்பத்தில் ஆரோக்கியம் இல்லை. இன்னும் நிறையா இருக்குது. நமக்கு ஆரோக்கியம் ஆகிறதுக்கான வழியே போயிடுவோம். பிரைஸ் எல்லாம் எதில் நம்ம வீக்காக இருக்கும் அதை மட்டும் ஆண்டவர் சொல்லுவார். கண், காது, இருதயம், இது 3 கொழுப்பு அதிகம். இந்த கொழுப்பை இன்றைக்கி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? அக்கினி, பரிசுத்த அக்கினி இறங்கி கரைச்சிட்டார். இன்னும் எனக்கு கரைக்கலை அப்படின்னா ஜெபிக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? கையை தட்டி அக்கினி இறங்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சரியாயிருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 24, 25. வேகமாக போவோம். மொத்தம் 7 காரியங்கள் ஆரோக்கியம் உண்டாவதற்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய 7 காரியங்கள். மைக் கொஞ்சம் ஏற்றி வைங்க, கொஞ்சம் மைக் ஏற்றி வைங்க. வாசிங்க. 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தன்னுடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாக இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுடியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருப்பதை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். ஆரோக்கியம் எப்பொழுது ஆரோக்கியம் அடையும் அப்படின்னா,
இந்த வசனத்தை அப்படியே மூணையும் ஒன்றா எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அனுசாரியாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தால் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஸோ அனுசாரியாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாயிரும். அவருடைய அனுசரணை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவை. தேவனுடைய அனுசரணை இல்லாத பட்சத்தில் ஆரோக்கியம் அடையவே முடியாது. அனுதாபம் அல்ல, அவருடைய அனுசாரி. ஆயிரத்தில் ஒருவராகி அனுசாரி. அல்லேலூயா. அனுசாரி என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, எல்லா பேரும் நம்மளை கைவிட்டாலும், சொந்தம் கைவிடலாம், பந்தங்கள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், கணவன் மனைவி பிள்ளைகள் கைவிடலாம், ஆனால் கைவிடாமல் ஒருத்தர் பக்கத்தில் வருவார் பாருங்க, அவருக்கு பேர் தான் அனுசாரி. அவர் யாருக்கு ஏச்சும் கேட்க மாட்டார். நம்மளை பற்றி யாராவது குறை சொன்னாலும் போ, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், இப்படி வருகிறவருக்கு பேர் தான் அனுசாரி. ஒற்றருடைய வார்த்தையை கேட்டு எதையும் ஆலோசனை எடுக்க மாட்டார், அவர் நினைச்சதை செய்வார். அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிற நாம், அல்லேலூயா, அந்த தெய்வம் நமக்கு அனுசாரியாக வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஆரோக்கியமாக இருக்கும். நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 20, 22 7 காரியத்தை முதல் வேகமாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நாம் தியானிப்போம். நீதிமொழி 4, 20, 22. என் மகனே, வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். வசனங்களுக்கு செவியை சாய். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கு. அப்ப இரண்டாவது வார்த்தை தான் நமக்கு எதை கொண்டு வரும்? ஆரோக்கியத்தை கொண்டு வரும். மூன்றாவது எசேக்கியேல் 47:9 சொல்கிறது, நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். மூன்றாவது என்னது? நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். நான்காவது மல்கியா 4:2 செட்டையின் கீழ் ஆரோக்கியம். ஆண்டவருடைய செட்டையின் கீழே போய் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன உண்டாகும்? ஆரோக்கியம் உண்டாகும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28 பெரிய விசுவாசம் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தேவன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். பெரிய விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 29 ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுகிறவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். வஸ்திரத்தை தொடுகிறவர்களுக்கு ஆரோக்கியம். லூக்கா 17:15 சொல்லுகிறது, கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. 7 ஆரோக்கியம்: அனுசாரி, வார்த்தை, நதி போகும், செட்டையின் கீழ், பெரிய விசுவாசம், வஸ்திரம் தொடுதல், கீழ்ப்படிதல். இந்த 7 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த 7 வசனங்களை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க? வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். நீங்கள் தியானம் பண்ணி அதன்படி வாழ்க்கை மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய குறைவெல்லாம் போய் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு கூட இன்னும் சொல்லப்போனால் ஆரோக்கியம் உண்டாக பேசணும். ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசணும். தீத்து 2 சொல்லப்போ 1 ஆரோக்கியமான வார்த்தைகளை நம்ம பேசணும். எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாக பேசணும் நிறுத்து. எண்ணத்தை கட்டி, எண்ணத்தை பாஸ் பண்ணி, எண்ணத்தை செஞ்சு எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்ல, அது வந்துங்க அப்படி இல்லைங்க, அதெல்லாம் நடக்காது, இப்படி சொல்கிறான் பாருங்க. இந்த நெகட்டிவ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பேச்சில் என்ன இருக்கணும்? ஆரோக்கியமான உபதேசம் கேட்டவைகளை பேசுகிற பக்கத்தில் ஆரோக்கியமாக பேசுங்க. சீக்கிரத்தில் நம்ம சிவரக்கோட்டையில் போய் நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் கட்டுவோன்னோன்னா என்ன செய்யணும்? ஆமேன்னு சொல்லணும். அதை எண்ணத்தை போய் போவோம் பாவம் எதை இருக்கும் தட்டிக்கும் போயிடும். ஆனால் சங்கீதம் சொன்னபடி அந்நிய கண்கள் இல்லை, சொந்த கண்ணிலேயே நான் பார்ப்பேன், என் வாயால் அந்த இடத்துல துதிப்பேன். கஷ்டம்தான், பெரிய இடம்தான், பெரிய காரியம்தான், ஆனாலும் அதை கர்த்தர் தான் செய்வார். கர்த்தர் செய்வார், அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதையுமே பெரிய காரியங்களை பேசுங்க. நீங்கள் பேசணும், வீட்டில் உட்காந்து பேசணும். சீக்கிரம் நம்ம ஒரு தனி வீடு கட்டணும்ப்பா, வரலையே வாயில் கட்டணும். அப்புறம் எனக்கு ஒரு தனி ரூம் வேணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் பேசுங்க, ஆரோக்கியமான பேசுங்களேன், பேசுங்க. நீ பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கேட்பார். மனுஷன் கேட்டால் நெகட்டிவாக வரும். ஸோ உன் தேவைகளை கர்த்தரிடத்தில் பேசு, உன் வாழ்க்கையை பேசு, உன் எதிர்காலத்தை பேசு. நீ எதையெல்லாம் தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டு கேட்டிருக்கிறாயோ அதையெல்லாம் நீ பேசுங்க. நீ அவரும் பேசி
சொல்லுங்க. பேசி சமாதானமாகிரு. பேசு. இப்போ ஆண்டவர்கிட்ட பேசுன ஆண்டவர் அதெல்லாம் நடக்காத உனக்கு அப்படியா சொல்லுவார்? சொல்லவே மாட்டேன். ஆண்டவர் சொல்ற நீ பழுகணும், பெருகணும், பெத்து குமிக்கணும். இது கர்த்தருடைய வார்த்தை. என்னத்தை பழுகி என்னத்தை பெருகின்னா அப்படி சொல்லவே மாட்டார் ஆண்டவர். பழுகு பெருகு நல்ல விருத்தி ஆகு ஆளுகை செய்து ஆமேன்கிற வார்த்தை வரல. எல்லாவற்றிலும் பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழணும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பக்கத்தில் பார்த்து பிரியமானவளே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சொல்லுங்க பிரியமானவளே, இன்னும் துங்கிட்டு சொல்லுங்க, பிரியமானவளே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் சொல்ற வார்த்தை அல்ல. அந்த வார்த்தையை விசுவாசிச்சா நீ நடக்கும். அதுதான் பேசுறது. பேசு, நல்ல பேச்சு மட்டும் அப்படிம்பாங்க. பேசுங்க, பெருசாகவே பேசுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொல்லுவார், நான் பெரியவன், நான் பெரிய ஆள். நீ ஏன் பெரிய ஆள்கிட்ட போய்கிட்டு தீப்பெட்டி மாதிரி வீடை கேட்டுக்கிட்டு இருக்க? பங்களா மாதிரி வீடை கேளு, பங்களா மாதிரி பெருசாக பெரிய காரை கேளு, பெரிய ஆசீர்வாதத்தை கேளு, பெரிய வேலையை கேளு, பெரிய ஐஸ்வர்யத்தை கேளு, பெரிய ஞானத்தை கேளு, எல்லாம் பெருசாக கேளு. வீட்டில் கேட்டால் சின்னதாக வாங்கி கொடுப்பாங்க. ஒரு குட்டி பிள்ளை வந்து கேட்குது, எனக்கு குக்கர் வேணும், அப்புறம் ஸ்டவ் வேணும் கேட்டால் உடனே என்ன செய்வீங்க? அதானே ஒரு செட்டே வாங்கி தரேன். அங்கே போய் பிளாஸ்டிக் பையில் நம்ம இதில் போனீங்கன்னா தொங்குவாங்க, சமூகத்தில் போனீங்கன்னா இப்போ கூட தொங்க விட்டுருப்பாங்க வரிசையாக. அதில் ஒரே பைக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? குக்கர் இருக்கும், கரண்டி இருக்கும், அடி ஒன்று எல்லாம் பிளாஸ்டிக்லேயே இருக்கும். அதை உண்மை நினச்சி வச்சுக்கிட்டு வேலை பார்க்க பாருங்க. அந்த விசுவாசம் கூட நமக்கு கிடையாது. அந்த பிள்ளைக்கு விசுவாசம் இருக்குல்ல, அதை வச்சுட்டு அது சோறு போடுற மாதிரி சோறு போடும், இன்னும் போட்டு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடணும். கூப்பிட்டு நம்மளையும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கும், சாப்பிடுங்க. அந்த காலத்தில் சொன்ன மாதிரி பருப்பு கடை, அதை கடை, இதை கடை பொய்யா ஊட்டுவாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் ஆட்டுக்குடி கொஞ்சம் ஒன்று கூட கையில் கிடையாது. ஆனால் ஏமாற்றி சாப்பிடாம அதை நம்பி பிள்ளைகளும் மண்டே ஆட்டி வாயை திறந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீ ஊட்டுறத அதுக்கு இருக்க விசுவாசம். பெரியவைகளை கேள். அதாவது இதுக்கு சப்ஜெக்டுக்கு இல்லாத வார்த்தை வெளியே வருதுனாவே கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, பெருசை கேளு, பெரியவரை கேளு. அத்த சொல்ற என்கிட்ட பெரிய காரியங்களை கேளு. நீ சின்னதை கேட்கறதுனால என்னால் உனக்கு செய்ய முடியல. பெரியவைகளை கேள், பெரியவர் உனக்கு பெரிய காரியங்களை அவர் உனக்கு செய்வார். ஓ இருதய அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுங்க, நல்லா பேசிக்கிட்டே இரு. அப்படி இருப்பேன் சொல்லி பாருங்க. ஐயோ என் பிள்ளை சொல்றேன், கர்த்தர் அதை செய்ய வல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசிக்கிட்டே இருந்தா மாதம் திடீர்னு திட்டுவேன். என்ன அப்படி திட்டும்போது என்ன என்னை திட்டுறாரு? ஏன் திட்டுறாரு? 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், தீத்துல 1:14. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். கடிந்து கொள்ள சொல்ல, கண்டிப்பா திட்டுங்கிறாரு. உங்களை திட்டும் போது என்ன வாங்கணும்? திட்ட எதுக்கு திண்டுக்கல் போகிறீங்க? மதுரையை விட்டுட்டு இங்கே பாருங்கள், அங்கே இருக்க ஆளுகளாம் இங்கே வரைக்கலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தா, நீங்கள் எங்கே வெட்டியால் அங்கே போகிறீங்க? எவ்வளவுக்கு அளவு திட்டுனாலும் நான் ஆரோக்கியம் அடைவதற்காகத்தான் கர்த்தர் என்னை கடிந்து கொள்ளுகிறார். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் படிப்பு நல்லா இருக்கணும், என் வேலை நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், நான் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய ஐஸ்வர்யம் இறங்கணும். அதுக்கு தான் கடிந்து கொள்ளுகிறார் என்பதை நீ எடுக்கொள். எடுத்தேன்னா நீ எப்படி இருப்ப தெரியுமா? ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருப்பாய். அல்லேலூயா. சில வேலை இங்கே பாருங்க, இப்படிலாம் செய்யாதீங்க, சொன்னால் கேளுங்க, புத்தி சொல்லு. தீத்துக்களே சொல்லுவார் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2:8 வசனத்தில் அவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன செய்யி, கொஞ்சம் புத்தி சொல்லு. எதிராளியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசணுமாய் இருப்பானாக. 2ஆம் வசனம் 2 தீத்து 2:2. முதிர் வயதுள்ள புத்தி சொல்லு. ராஷ்டிர வாங்க, ஆரோக்கியம் உள்ளவளாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள புருஷனாக இருந்தாலும் புத்தி சொல்லு. அல்லேலூயா. யாராக இருந்தாலும் புத்தி சொல்லு. புத்தி சொன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ஆரோக்கியமாக இருப்பாங்க. அல்லேலூயா. பேசு, திட்டு, புத்தி சொல்லு.
ஆரோக்கியமாக இருப்பாங்க. கையை ஊற்றி அல்ல சொல்லமா, சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை இந்த மாதம் கட்டளை எடுக்கிறார். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ போகிறீங்க, எந்த மாற்றம் இல்லை. காயங்களை ஆற்றுவார் ஒன்று, அடுத்து ரெண்டாவது. முதல்ல ஆரோக்கியமாய் வாழ போவீங்க. ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு 7 காரியம் சொன்னேன். அதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 4:20-22 இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய். அந்த வார்த்தை தான் உனக்கு ஆரோக்கியம் தரும். பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உனக்கு, நீ அதை எடுத்தா இந்த மாசம் உங்களுக்கு ஆரோக்கியம். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தைகளை எடு, ஆரோக்கியமாய் வாழு. ஆமென். தேவனுடைய வார்த்தை நல்ல கவனிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். 22ஆம் வசனம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். சும்மா பைபிள் வாசிக்கிறவர்களுக்கு அல்ல, பைபிள் வாசிக்கிறவர்கள் அல்ல, பைபிளுக்குள் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை, என்ன வார்த்தைகளை? ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்குத்தான் அது ஜீவனும், உடலுக்கு ஆரோக்கியம். ஸோ உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும், வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், வார்த்தையை இயேசுவிடத்திலிருந்து வாங்கணும். தேவனுடைய வார்த்தை ஒருவனுக்கு நேராக கடந்து வரும்போது அது அவர்களுக்குள் இறங்கி உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் அந்த வார்த்தையை எப்படி கண்டுபிடிப்பது? எப்படி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது? அதனை சரியான வழிமுறைகளிலே வாயிலாக பெறும்போதுதான் அந்த வார்த்தை நமக்கு கிரியை செய்யும். சில வீட்டில் வசனங்களை தொங்க விட்டிருப்போம். அந்த வீட்டுகளை எல்லா பக்கம் வசனங்களை தொங்க விட்டிருப்பதினாலே அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை சர்ன்னு இறங்கி உங்கள் உடலுக்குள்ள வராது. நான் நிறைய மனப்பாடம் பண்ணியிருக்கிறேங்க. அவ்வளோ வசனத்தை படித்து எல்லாம் தெரியும் சொன்னால் கடன்னு சொல்லுவேன். ரைட்டு, நல்லது. ஆனால் அவைகள் அந்த வார்த்தைகளுக்குள்ளே உனக்குள்ளே இறங்கி நீ மனப்பாடம் பண்ணியிருப்பதினாலே அந்த வார்த்தை உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வராது. தொங்க விட்டிருப்பதினால வார்த்தை வராது. வீடு பூரா வசனமாக தொங்க விட்டுட்டு இந்த சினிமாவில் சீரியலையும் காட்டுவாங்க, சிலுவையிலேருந்து சர்ன்னு ஒரு பவர் வரும், அந்த மாதிரி. அதெல்லாம் வராது. அப்படிலாம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இருக்குது. அதிலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமையை யார் கண்டுபிடிப்பார்? யார் அதை பெற்றுக்கொள்வார்? எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அது தேவனுடைய சித்தம். இங்க இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். எல்லாருக்கும் வார்த்தையினுடைய வல்லமை சரீரத்தை இறங்கி நாம் என்ன செய்யணும்? சரீரத்தை சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். நல்லது. ஆனால் யார் கண்டுபிடிப்பா? அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு தான். அந்த வார்த்தை கவனிங்க. அவைகளை யாரு கண்டுபிடிக்கிறார்களோ அவைகள் அவர்களுக்குத்தான் ஜீவன், அவர்களுக்குத்தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும். 100க்கு அதிபதி கண்டுபிடித்தான். 100க்கு அதிபதி இயேசுவிடத்திலே பெற்றுக்கொண்டான். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். 7வது வசனம். எப்படி அவன் தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடித்தான்? எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். எவ்வளவோ வார்த்தை இருக்கு பைபிளில். இயேசுகிட்ட நிறைய வார்த்தை இருக்கு. ஆனால் அவன் என்ன எதிர்பார்க்குறான்? ஒரே ஒரு வார்த்தை. நிறைய வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு கிரியை செய்யும். எனக்கு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை எனக்கு வேணும். அவன் போய் ஆண்டவர்கிட்ட நிற்கிறான். ஒரு 100க்கு அதிபதி இயேசுடைய சமூகத்தில் போய் நின்று அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை வேணும், ஒரு வார்த்தை வேணும். அப்போ இங்கே வந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சரீரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆரோக்கியம் அடைய வேண்டுமானால், ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை தாரும் என்று நீ கேட்கணும். எத்தனை பேர் கேட்குறீங்க? கேட்குறான், பிரயாசப்படுறான்.
ஆண்டவர்கிட்ட வந்து நின்று அவன் கேட்குற காரியம் என்ன? எனக்கு ஒரு வார்த்தை மட்டும் வேணும், வேற எதுவுமே வேணாம். ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா. வேதம் சொல்லிக்கிறது அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறவளுக்கு அது ஜீவன், அந்த வார்த்தையை கண்டுபிடிப்பவளுக்கு அது ஆரோக்கியம். என் வீட்டில் ஒருத்தர் சோமலாம் கிடக்கிறான், திமிர்வாதமாக கிடக்கிறான், பயங்கர வியாதியில் இருக்கிறான். அவனுக்கு சுகம் வேணும்னா ஒரு வார்த்தை வேணும், ஒரே ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா அவன் ஆரோக்கியம் அடைவான், அவன் சுகமாயிருவான். அந்த வார்த்தையை வாஞ்சித்து அவன் நிற்கிறான். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காகத்தான் மூப்பர்களை கூப்பிட்டு பேசுகிறான். நீங்கள் போய் ஏசப்பாட்ட சப்போர்ட்டாக பேசுங்க, அவர்கிட்ட எனக்கு என்ன வேணும்? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா ஆரோக்கியம் அடைஞ்சிருவான். எனக்கு வேணும். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நீங்கள் உட்காந்துருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் உள்ளத்தில் இதை எதிர்பார்த்து கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை வேணும், ஒரு வார்த்தை வேணும். ஒரு 100க்கு அதிபதிங்க, வெளியே இருக்கிற மனுஷன், சபையில் இல்லாதவன், சபை விசுவாசி இல்லாதவனே, இயேசுவின் நாமத்தை மட்டும் தெரிஞ்சவன், அவனுடைய எதிர்பார்ப்பு ஒரு வார்த்தை. நீ ஆண்டுடைய பிள்ளையாய் இருக்கிறாய், நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய், அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ள பிள்ளையாய் இருக்கிறாய். ஏன் உன் உள்ளத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை வேணும், என் மகளுக்கு சுகம் வேணும், என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், என் வேலை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், நான் எதிர்பார்க்கிற நன்மையான ஈவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எனக்கு நீ கட்டளையிடணும். என் தரித்திரம் மாறணும், என் துக்கம் மாறணும், என் வேதனை மாறணும், என் பிரச்சனை மாறணும், என் நெருக்கம் மாறணும், என் தோல்வி மாறணும். ஒரு வார்த்தை எனக்கு வேணும்னு ஒரு எதிர்பார்ப்போடு நீ உட்கார்ந்து கால ஆண்டவர்கிட்ட கையெழுத்து, ஆண்டவரே எனக்கு அந்த வார்த்தையை கொடுங்க. இன்னைக்கு வார்த்தையை வாங்க போக மாட்டேன். அல்லேலூயா. அவன் எதிர்பார்த்தது ஒண்ணுதான், வேற எதுவும் எதிர்பார்க்கல. மூப்பர் அனுப்புறான், மூப்பர் வந்து சின்சியராக வந்து நிற்கிறாங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் வார்த்தையை, அவனுக்கு நீர் ஒரு வார்த்தையை கொடுப்பதற்கு, அவன் எதிர்பார்க்கிற வார்த்தையை கொடுப்பதற்கு அவன், சொல்லுங்க, அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து கேட்குறாரு. மூப்பர் வந்து சொல்கிறான், அவனுக்கு வார்த்தையை நான் கொடுக்கணும்னா அவன் அதற்கு பாத்திரவனாக இருக்கிறான் என்று மூப்பர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள் வார்த்தையை கேட்குற உங்களை பார்த்து ஆண்டவர் ஆவியானவர் கேட்கிறாரு, நீ கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெறுவதற்கு பாத்திரவானாக இருக்கிறாயா? இருக்கிறியா? ஆமேனே வரல, ஆமேனே வரல. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாத்திரவானாய் மாறணும்னா நான் என்ன செய்யணும்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? என்ன செய்கிறவனாய் காணப்பட வேண்டும்? லூக்கா 21:36 சொல்லுகிறது, பாத்திரவானாய் மாற வேண்டுமானால், பாத்திரவானாய் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெறுவதற்கு நான் பாத்திரவானாய் மாற வேண்டுமானால், நீ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திரு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, நீ ஜெபிக்கிற பிள்ளை தானே, நீ விழித்திருக்கிற பிள்ளை தானே, ஜெபிக்கிறவங்க தானே. யாரெல்லாம் தேவ சமூகத்தை தினமும் காலையில் காத்தால உட்கார்ந்து ஆண்டவரே என்று நீ ஆண்டவரை தேடி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட்டால் ஆவியானவர் சொல்றார், நீ பாத்திரவானாய் இருக்கிறாய். நீ கேளு, நான் உனக்கு தருவேன். நீ வார்த்தையை கேளு, காரணம் நீ பாத்திரவானாய் இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்திரவானாய் இருந்தா தான் என்ன வரும்? மத்தேயு 10:13 சமாதானம் வீட்டுக்குள்ளே இறங்கும். சமாதானங்கிற வார்த்தை வீட்டுக்குள்ளே இறங்கணும்னா பாத்திரவானா இருந்தா, அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடது. இல்லைன்னா அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் என்கிட்ட வந்துருங்கிறார். நான் பாத்திரவானா இருக்கிறேங்க. முதல்ல நம்பர் 1, இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்க ஒரு வார்த்தை. நீங்கள் ஒரு வார்த்தைன்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஜெப குறிப்பு. ஒரு வார்த்தைனா என்ன அர்த்தம்? உன் கண்ணீரினுடைய வார்த்தை,
உன் வார்த்தை என்னென்னா உன் உபவாச வார்த்தை. உபவாச ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்கப்பா, நான் நல்லா படிக்கணும், நல்லா வேலை கிடைக்கணும், நல்லா மார்க் கொடுக்கணும், நல்லா வாழ்க்கணும் கேட்குறியே. அது உண்டாகணும்னா இயேசுவால் முடியும். ஒரு வார்த்தை சொன்னால் நடந்துடும். அந்த வார்த்தையை பெறுவதற்கு முதல்ல நீ பாத்திரவானா இரு. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஜெபிக்காமல் இருந்தால் இன்னையிலேருந்து காலங்காத்தால் எதிர்த்து அதிகாலையே ஆண்டவர் இயேசு மார்க் 1:35 அதிகாலை இருட்டோடு எழுந்து போய் என்ன செஞ்சாரா? அவர் போய் ஜெபம் பண்ணினார். தாவீது காலையில் ஜெபம் பண்ணுவான், தானியேல் காலையில் ஜெபம் பண்ணுவான், மோசே காலையில் ஜெபம் பண்ணுவான். காலையில் யாரெல்லாம் எழுந்து கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுறாங்களோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெறுவதற்கு பாத்திரவான்களாய் மாறுகிறார்கள். இன்னையிலிருந்து மாறுங்க. அல்லேலூயா. 2 கையை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவே நாளை காலையிலிருந்து ஒழுங்கா காலையில் எந்திரிச்சு, நாளை காலையிலிருந்து காலையில் ஒழுங்காக எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். கையை தட்டுங்க. கர்த்தர், நான் கூட நம்ப மாட்டேன் நீ கை தூக்கணுன்னே பிள்ளைகளும் அப்படின்னு ஓரளவுக்கு. ஆனால் ஆண்டவர் நம்புவார். யாரை தெரியுமா? யாரை நம்புவார்? கை தூக்கணும் உங்களை நம்புவாருங்க. நான் கை தூக்கிட்டே நான் ஜெபம் பண்ணுவேன்னு அவர் நம்புகிறார். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் மாறுங்க. கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்தில் பெற்றுக்கொள். 1, அவன் பாத்திரவானாய் இருந்தான். 2வது 5வது வசனம் லூக்கா 7:5 வேகமா. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். 2வது அவன் ஜனத்தை நேசிக்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் நேசிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? இப்படி அப்படியே நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப அப்படியே புதையில தோன்ற மாதிரி ஒன்றும் பார்க்க வேண்டாம். நீங்கள் வாடு காது கொடுத்து கேட்டுருந்தேன். நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? சத்தமா. யாரை நேசிக்கிறீர்கள்? யாரை நேசிக்கிறீர்கள்? முதல்ல நீங்கள் உங்களை நேசிக்கிறீங்களா? உன்னை நீ நேசிக்கிறனாய் காணப்பட்டால் ஒழுங்காய் பல் விளக்குவாய், ஒழுங்கா குளிப்பாய், ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுவாய். ஒன்றை நீ நேசிக்கிறது இல்லை. சில பேர் காலங்காலத்து பல்லே வளர்க்காமல் கப்புன்னு பாதி இதை தின்றது குடிச்சு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு திரும்ப போய் வளர்க்குறது. நான் அடிக்கடி நான் பார்த்துருக்கிறேன். அதாவது சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, வெளியே பார்க்கும்போது வேறு ட்ரெஸ்ஸு. ஏன்? அதே போல் வெளியே பார்க்கும்போது நம்மளை பார்க்க தப்பாக நினைப்பாங்கன்ட்டு நல்லா ஜில்லுன்னு போகிறேன். அதே போல் சர்ச்சுக்கு வந்தால் வரக்கூடாதுன்னு இருக்குதா? ஓவராக கண்ணாடியாக வர சொல்லலை, நான் ஸ்லீவ்லெஸ்ஸாக வர சொல்லலை, அது வெளியே இருந்துக்கிறோம். அப்படி இல்லை. ஒரு கணம் பொருந்திய ஒரு காரியம், ஒரு நல்ல ஒரு இது. உன்னை நீ நேசி. முதல்ல நம்ம நேசிக்கிறவங்களா காணப்படுகிறோமா? உன் குடும்பத்தை நேசிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உன் பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா? வரவே வராது. உன் வீட்டுக்காரர் நேசிக்கிறீங்களா? மெலிஞ்சு போயிட்டீங்க. வீட்டுக்காரமா நேசிக்கிறீங்களா? ஆமேன். எப்படி நான் சத்தமாக சொல்கிறேன், பார்த்தீங்களா? சத்தம் வருது, வர அங்கேருந்து வரமாட்டேங்குது. அல்லேலூயா. கத்தி நல்ல சத்தமா அமேன்கணும். 5ஆம் தேதி இன்னும் நல்லா நேசிப்பேன். அமேன். நேசிப்பாங்க. பிரைஸ் எல்லாம் சில, அதாவது ஒரு சிஸ்டர் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் வீட்டுக்காரர் இருக்கார், சரி வெளியே போகிறாரு, வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுவார், அவருக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுவார். வீட்டுக்கு வரும்போது சரி ஏதாவது எனக்கு வாங்கிட்டு வருவாரான்னு பார்த்தா ஒன்றுமே வாங்கிட்டு வர மாட்டேங்கிறார். என்ன மனுஷன் இந்த மனுஷனை கெட்டி. அப்புறம் ஆனால் ஒன்று மட்டும் செய்வார். என்ன அப்படின்னு, பிஸ்கெட்டு டெய்லி வாங்கிட்டு வருவார். பரவாயில்ல பிஸ்கெட்டாக வாங்கிட்டு வர்றாரு சிஸ்டர், சந்தோஷப்படுங்க அப்படின்னு. அப்போ சொன்னேன், பிஸ்கெட்டு எனக்கு இல்லை, நாய்க்குன்னு. நாய் மேலே இருக்கக்கூடிய பாசம் கூட யார் மேலே இல்லை. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்காங்க. நாய்க்கு கறி வாங்கி போடுவாங்க, நாய்க்கு சொஞ்சு விடுவாங்க, நாய்க்கு குளிப்பாட்டி விடுவாங்க. அதுக்காக வீட்டில் உள்ளவங்களை போய் குளிப்பாட்ட சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், நேசிக்கிற இல்லை. நீ யாரை நேசிக்கிற? உன் நேசம் எங்கே இருக்குது? ஈசாக்கு ரெபெக்காளை நேசித்தான். ஆதியாகமம் 24:67.
யாக்கோப்பு யோசேப்பை நேசித்தான், தகப்பன் மகனை நேசித்தான். ஆதியாகமம் 37:3. இயேசுவின் நாமத்தை நேசிக்கங்க. சங்கீதம் 5:11 இயேசுவின் நாமத்தை இன்னையிலிருந்து நான் நேசிப்பேன் சொல்றவங்க கையை உயர்த்தி ஆமேன் ஒரு சத்தம் போடுவோமா? இயேசுவின் வேதத்தை நேசிப்போமா? 119 163 கர்த்தருடைய வேதத்தை நேசி, மிகுந்த சமாதானம் உண்டு ஆமேன் ஒரு சத்தம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் யாற்ற வந்தார் நேசமே இல்லாத ஒருவன்ட்ட வந்தார். அவன் சரியாக நேசிக்க மாட்டான், அவனே நேசிக்க மாட்டான். அவனை நேசிக்கிறான் தான் ஒழுங்காக பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி என்ன செய்வான், பெல்ட் கட்டியிருப்பான். யாருங்க சொல்லுங்க? கூட இருந்த சீசரு பேதுரு. ஏன்னா அவனுக்கு பிடிக்காது, சட்டை போடுறது பிடிக்காது. ஆமாம், இவாடு காத்தாட இருக்கிறதே பைபிளில் படிச்சிங்கன்னா அப்படி தான் இருப்பான். அவன்கிட்ட வந்து கேட்குறாரு, எப்பா நீ யாரையுமே நேசிக்க மாட்டேங்கிறது தெரியுது, பேருக்கு வேணால் மாமியார் நேசிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு திரியிற, அது உண்மை இல்லை, அதுவும் தெரியும், எங்கேயுமே இல்லை. அதனால் வந்து கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? யோவான் 21:15-17 நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறார். அப்போ நாம் ஜனத்தை நேசிக்கணும். 3 யோவான் 1:1 சத்தியத்தை நேசிக்கணும். நேசம் என்ன சமுக்காலத்தை விரிக்கணும். உன்னத பாட்டு 3:10 நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்றால் சமுக்காலத்தை விரிச்சிடணும். அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவை நேசிக்கிறவன என்றால் உன்னத பாட்டு 3:10, உன்னத பாட்டு 3:10 நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது, கம்பளம் விரித்திருந்தது. மார்க்கு 14:15 சமுத்திரத்தை எங்கே விரிக்கணும்? என்னது? சமுக்காலத்தை எங்கே விரிக்கணும் சொல்லுங்க? போர்வை எங்கே விரிக்கணும்? சமுக்காலத்தை ரொம்ப கவலைப்படாதீங்க, கீழே விரிக்கணும். போட்டு மேலே விரித்து ஆளவே காலி பண்ணி கொடுத்து ஈர சமுக்காலத்தை போட்டு மூடி போர்வையால் மூடினாலாம் காலி பண்ணிட்டாள். அந்த மாதிரி சமுக்காலத்தை அடுத்தவங்களை காலி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதில்லை. டபக்குன்னு சமுக்காலத்தை தூக்கி போட்டாலும் கழுத்தை அடித்து கொண்டுட்டாள். அந்த மாதிரி இல்லை. தரையில் விரித்தாலும் என்ன? ஆண்டவரை நேசிக்க சமுக்காலம் விரித்திருந்தால் என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறேன்னு அர்த்தம். ஜெபிக்கிறதுக்கு சமுக்காலம் விரிக்கணும், ஜெபிக்கிறதுக்கு போர்வை விரிக்கணும். வசனம் வாசிக்கிற கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பதற்கு அங்கே கம்பளம் விரித்திருந்த அறைக்குள்ளே ஆயத்தப்படுத்தினார். அப்போ கம்பளம் விரிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்பது, வசனம் கேட்பது, பந்தி வார்த்தையை கேட்பது, பைபிள் வாசிக்க. சமுக்காலம்னா ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். 2 செஞ்சா நீ கர்த்தரை நேசிக்கிறாய். நீ நேசிக்கிறாய் என்றால் கர்த்தர் சொல்வார், உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறேன். அல்லேலூயா. நல்ல கையை ஓய்த்து ஒரு அல்லே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல அவன் யாரு? அவன் பாத்திரவானாய் காணப்பட்டான். 2வது இயேசுவை என்ன செய்தான்? நேசிக்கிறான். 3வது அவன் என்ன சொல்றாங்க? நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்று. நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை சொல்லுங்க கட்டினான். வார்த்தையை பெறணும்னா, நீங்க ஆண்டவரை எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னா முதல் காரியம் சொல்லுங்க, பாத்திரவானாய் இருக்க வேண்டும். ஜெபித்திரு, விழித்திரு, பாத்திரவான். 2வது நேசித்திரு, ஜெபித்திரு, பைபிள் வாசித்திரு. பிரைஸ் எல்லாம் குடும்பத்தை நேசிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது என்ன போட்டிருக்குது? அவன் எல்லாரும் வாசிங்க. அவன் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். என்ன செய்யறான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவன் கரெக்டா அவன் என்ன செய்யறான்? கட்டினான். என்ன செய்யறான்? கட்டுறான். கட்ட அவளுக்கு இல்லை, அவன் கட்டுறான். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்க, நீ என்ன தான் கட்டி இருக்கிற? சொல்லுவேன், நான் ஒய்ஃபை கட்டியிருக்கிறேன், நான் ஊர் கட்டியிருக்கேன், நாயை கட்டி போட்டிருக்கிறேன், காரை கட்டி போட்டு என்னென்னமோ கட்டி போட்டிருக்காண்ட, எல்லாத்தையும் கட்டி 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 அப்படியே போய் மேலே சாக்கில் கட்டி போட்டிருக்கேன், எல்லாம் போட்டு கட்டி போட்டு கட்டி கட்டி வச்சிருக்கிறேன். நீ என்ன கட்டுற? கர்த்தருடைய வார்த்தை வேணும்னா நீ கட்டுகிறவனாய் காணப்பட வேண்டும். எதை கட்டுகிறோம்? ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், நோவாவை ஆசீர்வதிச்சார், நல்லா ப்ளஸ் பண்ணார். இன்னையிலேருந்து நல்லா இருப்பேன், குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், சந்தோஷம். ஆதியாகமம் 11:11 குடும்பம் அப்படியே பெருகி ஆயிடுச்சு, பெருகிட்டான். பெருகினவன் இந்த காரியங்களை நடந்து பெருகி வர்றான்.
பெருகி வரும்பொழுது அவங்கெல்லாம் சேர்ந்து ஆதியாகமம் 10:10 10:10 பாருங்க. சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், சினையார் தேசத்தில் உள்ள பாபேல். ஆதியாகமம் 11:1-4. இப்ப பாருங்க, ஆதியாகமம் 11:1-4. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமி, அதுதான் பாபேல் கண்டு அங்கே குடியிருந்தார்கள். சினையார்ங்கிற ஒரு தேசம், கண்ட்ரி ஆஃப் 2 rivers. சினையார் என்றால் கண்ட்ரி ஆஃப் 2 rivers. அதாவது இங்கிட்டிருந்து ஒரு தண்ணி வருது, ஒரு நதி, இங்கிட்டிருந்து ஒரு நதி வருது, இங்கிட்டிருந்து ஒரு நதி வருது. 2 நதிக்கு சென்ட்ரலில் குடியிருக்கிறாங்க. இங்கிட்டு கால் வச்சா இந்த நதிக்குள்ளே போய் குளிக்கலாம், இங்கிட்டு கால் வச்சா அந்த நதிக்குள்ளே போய் குளிக்கலாம். இந்த நதிக்கு ஒரு பேர், அந்த நதிக்கு ஒரு பேர். இந்த நதிக்கு வைகை யாருன்னு வைங்க, அந்த நதிக்கு சொல்லுங்க. ஒரு பக்கம் வைகை யாரு, ஒரு பக்கம் யோர்தான், ஒரு பக்கம் காசி, ஒரு பக்கம் காவேரி. இப்படி வைத்துக்கொள்ளுங்க. நீங்களாம் நல்ல அறிவாளிக, அதுக்காக சொல்கிறேன். இதுக்கு 2க்கு நடுவில் இங்கிட்டு அப்படின்னா என்ன தெரியுங்களா? யோர்தான் நதியிலையும் போய் இறங்கி ஒரு ஞானஸ்நானம் எடுத்துக்கிடுவான். இங்கிட்டு பொம்மையோட இறங்கி இங்கிட்டு ஒரு நதி வருது, அந்த நதிக்குள்ளே பொம்மையாக இறங்கி குளிப்பான், முடி வெட்டுவான், மொட்டையாக போடுவான், எல்லாம். அதாவது அந்த மாதிரி. ஸோ இங்கிட்டும் போய்க்கிறது, அங்கிட்டும் போய்க்கிறது. சினையார் தேசம் அந்த இடத்துல போட்டுட்டு என்ன கட்டுறானா, பாபேல் என்கிற என்ன கட்டுறாங்களா, கோபுரம், ஒரு கோபுரத்தை கட்டி. நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இதை கட்டிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வார்த்தையை கேட்கறது. பாபேல்ங்கிற கோபுரம், பாபேல் என்றால் கன்ஃபியூஷன். அது ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பத்தையே கட்டிக்கிட்டே இருக்கிறது. குழப்பியே வாழ்றது. எப்படி குழம்புறது? இங்கிட்டு போகலாமா, அங்கிட்டு போகலாமா, இங்கிட்டு போய் குளிக்கலாமா, இங்கிட்டு போய் விளையாடலாமா, பொம்மையோட டான்ஸ் ஆடலாமா, இல்லை யோர்தானில் போய் நாகமானோட போய் விளையாடலாமா, இப்படியே மாறி 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 வேகமாக பேசுனால விளங்காது, விளங்குறவங்களுக்கு விளங்கும். கன்ஃபியூசிங். இன்னைக்கு குழப்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, 2 தண்ணி இருக்கேன் இடையில. இந்த குழப்பத்தை கட்டிக்கிட்டு இருக்கிய, குழப்பத்தை கட்டிக்கிட்டு இருக்கும்போது எப்படி உனக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார்? குழப்பமாய் கட்டுகிறத நிறுத்து, ஒரு கோபுரத்தை கட்டு. ஏன்னா கட்டுறதை என்ன செஞ்சார்? 8ஆம் வசனத்தை விட்டு விட்டான். ஏன்னா ஆண்டவர் இறங்கிட்டார். குழப்பத்தை கட்டினார்கள், கர்த்தர் இறங்கி அதை என்ன செஞ்சாரா? தாறுமாறாக்கிட்டார். பா, நீ உனக்கு ஒரு வார்த்தையெல்லாம் கொடுக்க முடியாது, நீ தாறுமாறு ஆக்கிட்டார். தாறுமாறான ஒரு காரியம், வாழ்க்கை மாறிடுச்சு. அவன் குழப்பத்தை கட்டுனதுனால தாறுமாறான ஒரு காரியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்டமான ஒரு சூழ்நிலை, அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? வாழ்க்கையை தாறுமாறாக்கி விடுவார். நீதிமொழி 4:24 சொல்லிக்கிறது, வாயின் தாறுமாற பேசுவாங்க, வழிகளில் தாறுமாறு. நீதிமொழி 14:2, புலம்பல் 3:9, பாதைகளும் தாறுமாறாக மாறிடும். தாறுமாறை ஓடுகிற பெண்ணோட்டமாக மாறிடும். வாழ்க்கையே தாறுமாறாக போயிடும். நல்லா தான் வந்தவன், ஆனால் இவன் எதை கட்டியிருக்கிறான்? குழப்பத்தை கட்டுறான். ஒருவேளை நீங்கள் அப்படி குழம்பி இருக்கிறீங்களா? அங்கிட்டு இங்கிட்டு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை தாறுமாறாக இருக்கும், வார்த்தை கிடைக்காது. கர்த்தர் கேட்கறான், எதை கட்டுகிறாய்? அவன் என்ன கட்டினான்? ஆலயத்தை கட்டுறான். நீ என்ன கட்டுற? நீ என்ன கட்டிக்கிட்டு இருக்கிற? கோயிலை கட்டிக்கிட்டு இருக்க. எதை கட்டிக்கிட்டு இருக்க? ஓசியா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்னென்னத்தை கட்டணுமோ அதாவது தேவையில்லாதெல்லாம் கட்டுனா இப்போ தேவையில்லாமல் தேவனுடைய வார்த்தை எப்படி வரும்? ஓசியா 8:14, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவனை மறந்து கோவில்களை கட்டுகிறான். இப்படி போய் கட்டி அங்கிட்டு போய் சேர்ந்துட்டு இருக்கிறான். அப்படி போய் சேர்ந்துக்கிட்டு கட்டிக்கிட்டு தான் இப்போ எப்படித்தான் உன்னை ஆசீர்வாதம் வரும்? எப்படி உனக்கு ஒரு வார்த்தை வரும்? சரி, ஒருத்தன் குழப்பத்தை கட்டுறான், ஒருத்தன் கோயிலை கட்டுறான், இன்னொருத்தன் என்ன கட்டுறான் தெரியுமா? வசந்த மாளிகை கட்டிகிட்டு இருக்கான். 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம், 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் என்ன செய்கிறாரு? இவர் வாழ்க்கை நல்லா கிடச்சிருச்சு, சந்தோஷமாக கிடச்சிருச்சு, நல்லா வாழ்க்கை வாழ்கிறாரு. அப்படியே நிறையா பணம் ஐஸ்வர்யம் சேர்ந்த உடனே
தாவீதின் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலே என் மனைவி வாசம் பண்ணக்கூடாது வாசம் என்று சொல்லி பார்வோனின் குமார்த்தியை தாவீதின் நகரத்தில் இருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு என்ன கட்டுறாரு? லொக்கு லொக்குன்னு இருமிச்சாவ, அவ்வளோதான். லொக்கு லொக்குன்னு வாழ்க்கை வரை இருமிக்கிட்டே இருக்க வேண்டியதா? எவன் இப்படியெல்லாம் கட்டினானா அவன் வாழ்க்கை வரை அப்படி தான் இருந்துச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆள் கட்டினா ஆக்ராவில் ஒரு பயங்கரமான ஒரு இதை கட்டிட்டு, கட்டினவன் யார்? கொத்தனார். கட்டினவன் பேர் வாங்கினது அவன். ஆனால் கடைசி காலத்தில் அந்த அந்த அது அந்த அந்த இடத்த போய் பார்த்தோம். அந்த ஆக்ராவில் அது என்னது வரல எனக்கு, தாஜ்மஹால் இருக்குல்ல, தாஜ்மஹால் அதுக்கு நேராக எதிர்த்தாப்பில் அதே போல் டூப்ளிகேட் தாஜ்மஹால் மாதிரி இன்னொன்று இருக்குது. அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு ஜெயில் மாதிரி போட்டிருக்கான். அதில் படிக்கட்டில் இறங்கி போனோம்னா அங்கே போய் படிக்கட்டில் இறங்கி இவனை பிடிச்சிட்டாங்க, கட்டினவனை பிடிச்சிட்டாங்க. யார் கட்டினா அதெல்லாம் பேரெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க, நான் கேட்க விரும்பலை. அவனை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போட்டுட்டு அவன் உள்ளே போட்டோன்னே அவன் புலம்பி இருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் மாளிகை கட்டினேன், யாருக்காக? ஒரு மாளிகை கட்டினேன் என் மனைவிக்காக, அதை நான் பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இவன் இந்த ஜெயிலில் இருக்க அந்த இடத்துல சுவத்தில் ஒரு ஓட்டையை போட்டு, சுவத்தில் ஒரு ஓட்டை போட்டிருக்கு. அந்த சுவத்தில் ஒரு ஓட்டையை போட்டால் அந்த ஓட்டையில் இப்படி வச்சு பார்த்தா வெளியே தாஜ்மஹால் தெரியுது. நான் அதை பார்த்துக்கிட்டே சாகணும். கட்டுனது அவன், ஓட்டை பார்க்குற அளவுக்கு பரிதாபமான சூழ்நிலையில் அவன் ஓட்டையை பார்த்து அதிலே தான் வாழ்ந்துருக்கிறான். நானும் இறங்கி அந்த ஓட்டை வழி பார்த்தேன், தெரிஞ்சிச்சு அது உண்மையிலே தாஜ்மஹால் தெரிஞ்சிச்சு. ஓ ஆமாம், இது கோரிக்கிட்டு இதை பார்க்குறதுக்கு சோறு தண்ணி இல்லாமல் போய் பார்த்து நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். அந்த ஓட்டை வழியை போய் பார்த்து சரி எவன் என் மாளிகை கட்டணும் அப்படி இப்படின்னு கட்டிக்கிட்டு இருந்த வாழ்க்கை முறை இப்படி தான் போகும். என்ன கட்ட சொன்னால் ஆண்டவர் ஆலயத்தை கட்டுனா நான் மாளிகை கட்டுவேன், அதை கட்டுவேன், பொம்மை கட்டி தான் கட்டு, அதை எதை கட்டுற? இப்படி தைரியமாக பேச முடியுமா? எதுக்கு என்ன ஒருத்தர் வாழ்க்கை ஒரு கர்த்தருக்காக உள்ளது தான் சொல்கிறேன். நான் யாரை சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கேன்? நம்ம சாலமனை கட்டிக்கிட்டு இருக்கேன். சாலமன் செஞ்சு கட்டினதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவன் என்ன சொல்கிறாரு? என் மனைவிக்கு ஒரு மாளிகை. என்னைக்கு மனைவிக்கு மாளிகை கட்டினானோ வாழ்க்கை ஒளிஞ்சு போச்சு. மனைவின் மாளிகை கட்டுனா ஏன் வீடு கட்டுங்க போதும். சத்தமே வரல, அமைதியாக எவ்வளோ கோபமாக இருக்கீங்க பாருங்க. அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் சரி வீடை கட்டு போதும். மாளிகை அரண்மனை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஓவர் அலங்காரமெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தால் வாழ்க்கை கஷ்டம். இதை கட்டி வேணா சர்ச்சை கட்டுறானா, சர்ச்சையும் கட்டுவானா, மாளிகையும் கட்டுவானா? மாளிகை கட்டுறதை நிறுத்து. நம்ம வாழ்க்கை இனிமேல் எதை கட்டணும்? வார்த்தை வேண்டுமானால் 2 Nalam 8வது வசனம். 2 Nalam 8வது வசனம். இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். இயேசுவின் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட நாம் இருதயத்தை தியானப்படுத்துவோம். பலவான முந்தி கட்டு. மத்தேயு 12:20 பலவான முந்தி கட்டுங்க. எருசலேமின் மதில்களை கட்டுங்க. சங்கீதம் 51:18 சொல்லுகிறது, எருசலேமின் மதில்களை கட்டணும். ஆலயத்தை கட்டு, மதிலை கட்டு. என்ன எருசலேமின் மதில்னா என்ன அர்த்தம்? ஏசாயா 60:18 சொல்லுகிறது, மதில் என்பது ரட்சிப்பை குறிக்கிறதா இருக்கிறது. ரட்சிப்பின் மதில். அதனால தான் எசேக்கியா ரட்சிப்பின் மதிலுக்கு மேலே திரும்பி ஜெபம் பண்ணா. மதில் என்பது ரட்சிப்பை. உன் ரட்சிப்பின் வாழ்க்கையை கட்டுங்க. ரட்சிப்புக்குரிய காரியங்களை கட்டு. தேவனுடைய ஆலயத்தை கட்டு, பரிசுத்த ஆலயத்தை கட்டு. உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்தை நல்ல ரட்சிப்பின் மதிலை எழுப்பி, அக்கினி மதினால் எழுப்பி, ஆவியான இறங்கத்தக்கதாக, வார்த்தை இறங்கத்தக்கதாக அதை கட்டுங்க. தேவையில்லாத கட்டி போகிறது பிரயோஜனம் இல்லை. புத்தியுள்ள ஸ்திரீ நீதிமொழி 14:1 என்ன கட்டுறாலாம்? ஏசாயா 58:12 பாலானவைகளெல்லாம் கட்டுறான். ஸோ பாலாய் போனவங்களாம் கட்டு, வீட்டை கட்டு, ஆலயத்தை கட்டு, ரட்சிப்பின் மதிலை கட்டு, உன் வாழ்க்கையை கட்டு. இதை கட்டு, இதை நல்ல காரியம். இதை கட்டுனா வார்த்தை வரும். இதை கட்டினா என்ன வரும்? வார்த்தை வரும். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை, குடும்பத்தை ஆரோக்கியமாக மாற்றும். இந்த 3 தகுதி இருந்துச்சு. 1 பாத்திரவனாக இருந்தான், 2வது நேசிக்கிறவனாக இருந்தான், 3வது இப்போ திரும்பவும் கேட்குறேன், இங்கே இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் நேசிக்கிறீங்களா? அது கூட மெலிஞ்சு வருது. சத்தம் எப்படி வரணும்? ஆரோக்கியமாக வரட்டுமே. நீங்கள் அல்லேலூயா ஆரோக்கியமாக வரட்டும். முதல்ல நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்களா?
4ஆம் தேதி சாயந்தரம் கரெக்டாக 6 மணிக்கு நான் பார்ப்பேன். நீ நேசிக்கிறவளா இருந்தால் 4ஆம் தேதி 6 மணிக்கு 6 to 8 இங்கே என்ன நடக்கும்? 4ஆம் தேதி என்னதுன்னே தெரியாமல் இருக்க. என்னது? சில பேர் சர்ச்சினுடைய அனிவர்சரி 25 வருஷமாக ஆண்டவர் உன்னை போஷித்தார், பாதுகாத்தார், உன்னை எப்படிலாம் செஞ்சார். அவரை நீ நேசிக்கிறேன்னா நான் 4 மணிக்கு பார்க்கணும், 6 மணிக்கு. அதை விட்டு நான் சாக்கு போக்கு சொல்லாமல் பார்க்கணும். பார்த்தேன்னா நான் நேசிக்கிறேன். அவங்களுக்கு தான் வார்த்தை கொடுப்பார். தெளிவாக சொல்லிட்டார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நேசிக்கிறத கிரியையில் காட்டு. உன் கிரியை காட்டணும். 2வது, நேசித்தல யாரை நேசிக்கணும்? விசுவாசிகளை நேசிக்கிற எல்லாரும் சர்ச்சு முடிஞ்சோடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க. பெண்களிடத்தில் பேசுங்க, பேசாதவங்க பேசுங்க, பேசுகிறவங்ககிட்ட பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. சரியா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கடைசியாக சமாதானமாக பேசுங்க. சரியா? கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுவார். இந்த 3 இருந்தது. பாத்திரவான், நேசிக்கிறான், ஆலயத்துக்கணும். இந்த 3 அவனுக்கு இருந்ததினால மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மத்தேயு 8:13 ஒன்றுக்கே முடிக்க முடியல. 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. ஒரே ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு அந்த ஒரு வார்த்தையை வாங்கிறதுக்கு இந்த 3ஐயும் செஞ்சிருக்கிறான். ஆட்டோமேட்டிக்காக வார்த்தை அவனுக்கு நிறைய வந்தது. அந்த நாளிகையிலே, அந்த நிமிஷத்தில் அந்த வேலைக்காரன் என்ன செய்தானா? சுஸ்தமானான், ஆரோக்கியம் அடைந்தான். ஒரே ஒரு வார்த்தை. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குறவர். 107:20 சங்கீதம். வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உபாகம் 8:3 அவன் பிழைப்பான். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். சங்கீதம் 106:12. வார்த்தையை விசுவாசி. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த 3 காரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த 3 காரியத்தில் 1 இருந்தாலும் சரி, இன்னும் 2ஐயும் நீங்கள் என்ன செய்யுங்க? பழக்குவீங்க. 1, நான் என்ன செய்வேன்? அதிகாலை எழுந்து துதிப்பேன். கண்டிப்பாக ஜெபம் பண்ணு, பாத்திரவனாய் மாறு. 2வது நேசி. 3வது தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு உன்னை அர்ப்பணி. இந்த 3 செஞ்சனா வார்த்தை உனக்கு கனெக்ஷன் கொடுத்துருவார். ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதாவது அதுக்கப்புறம் வார்த்தையை கொடுங்கன்னு கேட்கவே வேணாம். உனக்கு தேவையான வார்த்தையை தேவையான நேரத்தில் தேவையான சூழ்நிலையில் கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2வது, ஆண்டவர் வேகமாக உன் காயங்களை ஆற்றப் போகிறார். காயங்கள் எல்லாம் 2வது இந்த மாதம் உங்களை ஆரோக்கியம் வர பண்ணுவார். வார்த்தையை அனுப்பி 1ல் முடிச்சிட்டேன். அந்த 7 பாயிண்டில் வேறு எடுக்க முடியல. 2வது டாபிக் ஹெட்டிங் போயிட்டேன். உன் காயங்களை ஆற்றப் போகிறார். 7 வழிகளில் ஆரோக்கியம் வர பண்ணி அதன் பின்பு காயங்களை கட்ட ஆரம்பிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் காயங்களை கட்டுகிற தேவன். 147:3 இருதயம் நொறுங்குண்டவளை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை இயேசு கட்டுகிறார். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். நீதிமொழி 23:29. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் காயங்களை எல்லாம் இயேசு கட்ட போகிறார். தினமும் காயம் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். சிலவர் தினமும் காயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏசாயா 61:1 சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவர் காயங்களை எல்லாம் மாற்ற வல்லவர். பட்ட இடத்துல படும், சுட்ட இடத்துல சுடுமாய். அந்த மாதிரி தினமும் அதே இடத்துல துக்கமும் காயங்களும் நித்தமும் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. எரேமியா 6:7 சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அநேகர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் இதில் சூழ்நிலை கிடைக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு உன் காயங்களை கட்டுவார். இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் காயங்களை கட்டப் போகிறார். அல்லேலூயா. உன் காயங்கள் கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தவும் ஔஷதங்களும் இல்லை. தலைவலி போக மாத்திரை போடலாம். அப்படிப்பட்டவர்களால் உன் வேதனை ரணமான காயங்களை ஆற்ற முடியாது. மாத்திரையோ ஊசியோ போட்டு இருதயத்திற்குரிய காயங்களை என்ன செய்ய முடியாது? ஆற்ற முடியாது. அதனால தான் எரேமியா 30:13 உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தவும் ஔஷதங்களும் இல்லை, பிசின் தைலங்களும் இல்லை. எது போட்டாலும் போக மாட்டேங்குது.
காயங்கள், அப்படியேப்பட்ட காயங்கள், இருதய காயங்கள். ஆண்டவர் இந்த மாதம் காயம் கட்டுகிறவளாக இறங்க போகிறார். நமக்கு நல்லா தெரியும், எருசலேமிலிருந்து ஒருத்தர் எரிகோவுக்கு போனான். கள்ளர் கையில் அகப்பட்டான். வஸ்திரங்களை உரிந்தார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், குற்றுயிராய் விட்டு போனார்கள். ஆசாரியன் விலகினான், லேவியனும் விலகினான். 7வது சமாரியனாக இயேசு வந்து மனதுருகி அவன் காயங்களை கட்டினான். காயத்தை கட்டுவதற்கு 3 காரியம் செய்தார். 1, காயங்களை கழுவினார். உன் காயங்கள்லாம் இன்றைக்கி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே கழுவ போகிறார். அப்போஸ்தலர் 16:33 அவன் காயங்களை கழுவினான். உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய காயங்களை நான் வேகமாக சொல்கிறேன், வேகமாக போகிறேன், அதனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் வந்து உங்கள் காயங்களை கழுவுகிறதா இருக்கும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கதறிய பொழுது தேவனுடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையை கேட்டு அவன் பவுலினுடைய காயங்களை கழுவினான். ஒன்று கழுவப்பட்ட காரியம். லூக்கா 10:34 எண்ணெய் பூசி காயங்களை ஆற்றுகிற ஒரு அனுபவம். எண்ணெய் வார்க்கப்பட்டான். 2வது எண்ணெய், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் 2வது இறங்கும். 3வது திராட்சை ரசம். லூக்கா 10:34 திராட்சை ரசம், அது அற்புதங்களை கொடுக்கும். திராட்சை ரசம் என்பது அற்புதம், அற்புதமான செய்கை. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கழுவுவார், சமூகத்தினாலே கழுவுவார், அபிஷேகத்தினாலே நிரப்புவார், அற்புதங்களை செய்து காயங்களை கட்டப்போகிறார். காயம் கட்டுனா எதோ அப்படி காயம் கட்டுறதில்ல, உங்கள் வாழ்க்கையில் 3 காரியம் சம்பவிக்கும். நான் வேகமாக சொல்லிடுறேன். தேவனுடைய சமூகம் இறங்கி உன் காயங்கள் இந்த மாதம் ஆண்டவர் கழுவுவார். பரிசுத்த ஆவியினுடைய எண்ணெயினால் நிரப்பி உன் காயங்களை ஆற்றுவார். அதோடு கூட ஒரு அற்புதம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அந்த அற்புதம் நடந்த உடனே இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும். நடந்துச்சு. என்னோட திராட்சை ரசத்தை ஆண்டவர் வார்க்கிறார். வார்த்தை மாதத்தில் திராட்சை ரசம்னாவே அற்புதம் தான். ஆண்டவர் செஞ்ச முதல் அற்புதம் அங்கே. அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். செஞ்சு உன் காயங்களை எல்லாம் மாற்றுவார். ஐயோத்தி அல்ல சொல்லலாமா? நான் அதை வாசிக்கும்போது ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா, லூக்கா 10:34 கள்ளர் கையில் அதை வரிசையாக வாசித்து பார்த்தபோது நம்ம இப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். பரிசுத்த ஆவியார் இன்னொரு காரியத்தை எனக்கு அதிலிருந்து கற்றுக் கொடுத்தார். நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கள்ளர் கையில் அகப்பட்டான். அந்த இயேசு கள்ளர் கையில் அகப்பட்டார். அதுக்கு யோவான் 10:1, மார்க் 10:21, 13 வரிசையாக வசனம் இருக்குது. கள்ளர் கையில் அகப்பட்டார். இயேசுடைய வஸ்திரங்களை உரிந்தார்கள். மத்தேயு 27:28 இயேசுடைய வஸ்திரங்களை உரிந்தார்கள். இயேசுவை காயப்படுத்தினார்கள். இயேசுவை குற்றுயிராய் விட்டு போனார்கள். ஆசாரியனும் விலகினான், லேவியனும் விலகினான். ஆனால் பிதாவாகிய தேவன் சமாரியராய் இறங்கி மனதுருகி காயங்களை கட்டி காயங்களை குணமாக்கி உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இந்த காரியத்தை ஆவியார் கற்றுக்கொடு. அப்புறம் ஆமாம், கண்டிப்பாக அப்படியே பர்ஃபெக்டாக வருது. ஏன்னா காயம் கழுவப்படுதல். அதே போல் பிதாவாகி தேவனுடைய காயத்தை எல்லாம் கழுவி தழும்புகளாய் மாற்றினார். 3 நாளில் தழும்பு, ஒரே நிமிஷத்தில் தழும்பாக மாறிடுச்சு. அதே போல் இந்த மாதம் உங்கள் காயங்களெல்லாம் ஆண்டவர் கழுவி உங்களுக்கு எல்லா தழும்புகளாய் மாற்றி அடுத்து நீங்கள் தேடி அந்த சிந்தையிலே வரவே வராது. அப்படியேப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மாதமாக தேவன் இன்றைக்கு நமக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று